வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 கரண்ட் அஃபேர்ஸை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற எந்த தேர்வுக்கு தயாரானாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பிரதமர் மோடியின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான கரெக்டான ஆன்சர் நிதி திவாரி. பி.கே. மிஸ்ரா அப்படிங்கிறவங்க பிரதமரின் முதன்மை செயலாளராகவும், சக்திகாந்த தாஸ் அப்படிங்கிறவங்க பிரதமருடைய இரண்டாவது முதன்மை செயலாளராகவும் இருக்கிறாங்க. செகண்ட் கொஷின், ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மோஷின் நக்வி. ஞானேந்திர பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் சிஆர்பிஎஃப்பின் தலைமை இயக்குநராக இருக்கிறாரு. பி. ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவர் லோக் ஆயுக்தாவின் தலைவராகவும், தேவஜித் சைக்கியா அப்படிங்கிறவர் பிசிசிஐயின் புதிய செயலராகவும் இருக்கிறாரு. அடுத்தது மூன்றாவது கொஷின், உயரிய இலங்கை மித்ர விபூஷன் விருது பெற்ற இந்திய தலைவர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் நரேந்திர மோடி. நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தான் உயரிய இலங்கை மித்ர விபூஷன் விருதை பெற்றிருக்காங்க. நம்மளுக்கான அடுத்த கொஷின், மகப்பேறு இறப்பில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? 2வது இடம். நைஜீரியா தான் உலகளவில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தலைவர் யார்? அலோக் ரஞ்சன். சுரேஷ் பாபு அப்படிங்கிறவர் உலக வேளாண்மை கூட்டமைப்பின் உறுப்பினராக இருக்கிறாரு. அனுராக் கார்க் அப்படிங்கிறவர் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் இயக்குநராகவும் இருக்கிறாரு. அடுத்த கொஷின், இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் ரயிலில் ஏடிஎம் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான கரெக்டான விடை மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இருக்கிற பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயினில் தான் முதலாக ஏடிஎம் வசதியை ஆரம்பிச்சிருக்காங்க. உலக மலேரியா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஏப்ரல் 25. 2008ஆம் ஆண்டு முதல் ஏப்ரல் 25 உலக மலேரியா தினமாக அனுசரிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 26 என்பது உலக அறிவுசார் சொத்து தினம். அடுத்த கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை 139 பேர். 7 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 19 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, உலக மகிழ்ச்சி தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடம்? சரியான பதில் 118வது இடம். 118வது இடத்தை பிடித்துள்ளது நமது இந்தியா. முதலிடத்தில் பின்லாந்து நாடு உள்ளது. அடுத்த கேள்வி, பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை. சரியான பதில் ஆப்ரேஷன் சிந்தூர். அவ்வளோதாங்க, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். டெய்லி இதேமாரி அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.